திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு. ஆனா தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக விஜய் வந்து சந்தித்து வராரு. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வரவிருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான வைத்தறிச்சல் காரணமா எதுவுமே சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி இடையில வந்து அவங்க விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது, அவருக்கு கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியாது. உலகத்திலேயே அதிகமான இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செய்வது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இன்னைக்கு அவங்க 2 பேரும் கூட்டு செய்திருக்காங்க. அதனால இது திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் யாராலும் சொல்ல முடியாது. அதனால எதையாவது ஒண்ணு பேசணும் பேசிக்கணும். அவர்களுக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இப்ப மீண்டும் அவருடைய கூட்டணி போயிருக்காரு. அதுல அவரு அப்பாவே இந்த தகுதி இல்லாதவன்னு சொல்ற போது எடப்பாடி பத்தி பேசுறதுல நாச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு. ஆனா தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக விஜய் வந்து சந்தித்து வராரு. அதே போல நம்ம மாணி தகரும் தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் தெளிவான பதிலை காங்கிரஸ் கட்சியை சொல்லிச்சு. நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுகவில் இருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் சரி, காங்கிரஸ் யார் கருத்து தெரிவித்தா தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இந்த இரு சகோதரர்கள் ராகுல் காந்தியும் MK ஸ்டாலின் எடுக்கிறது தான் இறுதியானது. அது உறுதியாக இருக்கிறது. 2019 தொடர்ந்து அந்த உறுதி நாளுக்கு நாள் வலுவாயிட்டு ஒவ்வொருத்தரும் கூடுதலான வெற்றி தான் பெறும். அதான் சொன்னா எல்லா ஊழல் உலக மகா திருடர்கள் மொத்த பேரும் சேர்ந்து போய் ஒரு பெரிய திருடர்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு. அதை பற்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.